சின்னத்திரை நடிகர் முனீஸ் ராஜா நடிகர் ராஜ்கிரண் மகளை போலி திருமணம் செய்ததாக அடுத்தடுத்து ஆடியோ இணையத்தில் வெளியாகி வருகிறது. சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில் நடித்து வரும் முனீஸ் ராஜா நடிகர் ராஜ்கிரண் வளர்ப்பு மகள் பிரியாவை திருமணம் செய்வதற்கு முன்பு பல பெண்களுடன் தொடர்பில் இருந்ததாகவும் இது தொடர்பாக ஆடியோ சமூக வலைதளங்களில் ஒவ்வொன்றாக வெளியாகி வருகிறது. அக்ஷயா என்ற பெண்ணுடன் பழகிய முனீஸ் ராஜா அப்பெண் திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறியவுடன் தாழ்த்தப்பட்ட சாதி என்கின்ற ஒரே காரணத்தால் அப்பெண்ணை திருமணம் செய்யாமல் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. நான் எப்பயும் போலதான் இருக்கிறேன். நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க சொல்லி அனுப்பிச்சிட்டு ஆசீர்வாதம் பண்ணி விட்டுட்டு இங்க வந்துட்டு நீங்க வந்து எனக்கு தாலி கட்டுங்கன்ற என்ன புதுசா ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாங்க. என்னாச்சு? திருவாரூர்ல டீம் சொன்னாங்க. என்ன ஆக்சுவலா நான் கேட்கறேன் தப்பா இருக்கு. என்ன கம்யூனிட்டி? புரியல. என்ன கம்யூனிட்டிமா? யாரு? நீதான். அதெல்லாம் கேட்பீங்க. இல்ல உங்க அத்தை உங்க சித்தி சொன்னிச்சுல, உங்க சித்தி நம்ம ரெண்டு பேரும் வாழ்ற வாழ்க்கை ரெண்டு பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. சும்மா காமெடி இல்ல. தப்பு தப்பு நம்ம கட்டி விட்டு போறோம். நான் ஏற்கனவே ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணி ரொம்ப மன உளைச்சல் இருந்தேன். அருணா, தாரணி போன்ற பல பெண்ணை காதலித்து திருமணம் செய்து ஏமாற்றியதாக கூறப்படும் முனீஸ் ராஜா இதற்கு அடுத்ததாக தான் நடிகர் ராஜ்கிரண் மகள் பிரியாவை காதல் செய்வது போல் நடித்து திருமணம் செய்ததாக தெரிகிறது. பிரியாவை கோவைக்கு அழைத்து சென்று ஒரு சங்கம் சார்பில் திருமணம் செய்து அதனை சட்டப்படி பதிவு செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதை அறிந்த ராஜ்கிரண் சட்டப்படி திருமணத்தை பதிவு செய்யுமாறு கூறிய போது 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தால் தாரணியை டைவர்ஸ் செய்துவிட்டு பிரியாவை அதிகாரப்பூர்வமாக திருமணம் செய்து கொள்வதாக முனீஸ் ராஜா கூறியுள்ளார். ராஜ்கிரண் குடும்பத்திடம் இருந்த 4 கோடி ரூபாய் வரை எதிர்பார்த்த முனீஸ் ராஜா பிரியாவின் கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி பிரியாவின் பெயரில் வங்கியில் கடன் பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது.